இப்போ வந்து சேப்பங்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவிக்க போகிறோம். அவிச்சதுக்கப்புறம் நம்ம வறுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். கிழங்கு நான் கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரத்தில் வெந்துடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கிழங்கு நம்ம அவிச்சு வச்சது நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து சால்ட்டு, ஏன்னா நான் ஏற்கனவே அதில் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பத்தலைன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், கலந்தத்தூள் கொஞ்சமாக, சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக தண்ணி, ஆயில் கொஞ்சம், மசாலா உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு தட்டிங்க. மொத்தமாக நீங்கள் அதிலேயே போட்டு கிளறினீங்கன்னா உப்பு வந்து அங்கங்கே வந்து சேராமல் இருக்கும். அதனால் வந்து தனியாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். இப்போ உப்பு கரைஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்கலாம். நல்லா மசாலா படுற மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிங்க. ஓகே, இப்போ பிரட்டி வச்சுருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து வானலில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம தேவையான அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் ரசத்துக்கு. மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகு நிறையா போடணும், ஜீரகம் கொஞ்சம் குறைச்சி போடணும். இப்போ உப்பு தேவையான அளவு. இப்போ வந்து நம்ம ரசத்தை தாளிச்சிக்கலாம். வந்து பூண்டு வந்து நம்ம வந்து எண்ணெயில் தான் வதக்கணும். அதனால் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ தோசைக்கல் காஞ்சிச்சு, நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கல் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நல்லா சிவக்க வறுத்துங்க பூண்டை. இது எல்லாமே நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு பெருங்காயம், பூண்டு நல்லா செவந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ரசத்தை ஊற்றிக்கலாம். ஓகே, ரசத்துக்கு தேவையான நம்ம வந்து எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு.
வச்சுங்க. ஏன்னா ஏற்கனவே வெந்ததுனால நம்ம ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். எப்பயுமே ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு செய்யாமல் இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகே, வெந்துட்டுருக்கு. நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கட்டிக்கலாம். ஓகே, இப்போ வெந்துருச்சு. பேக்கெட் போட்டுக்கலாம். ஓகே, இது ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இங்கே பாருங்கள், அங்கங்கே பபிள்ஸ் வருதுல்ல. இன்னும் கொஞ்சம் வந்தோடனே நம்ம அடக்கிக்கலாம். கொதிக்கக்கூடாது. ஓகே, ரசம் கொதிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து கடுத்த மாதிரி போயிடும். ஓகே, இப்போ வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து பூண்டு 2 தட்டி போட்டிருக்கேன். நல்லா வாசமாக இருக்கும்.